அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை தூதர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் சில விஷயங்களை இந்த ஹதீஸில் காண்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில், இந்த வேதத்தில் இத்ரீஸையும் நினைவூட்டுவீராக, நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார், அவரை மிக்க மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்று கூறியுள்ளான். அல் குர்ஆன் 19வது சூரா 56-57வது ஆயத்து. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது நபியாக இருந்தார்கள். பேனாவால் முதலில் எழுதியவரும் எழுத மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவரும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். ஹாஃபிஸ் இப்னு கசீர் என்பவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்பொழுது, அழகான முகமுடையவர், அழகிய கண்களுடையவர், அகன்ற மார்பு, ஒல்லியான உடம்பு, சுருமாயிட்டதை போன்ற கண்கள், நடக்கும் பொழுது கீழ்நோக்கிய பார்வை, பேசும்பொழுது களிமா விரல் நீட்டி பேசும் பழக்கமுடையவர்கள் என்று கூறியுள்ளார்கள். மேலும் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள். காஃபிர்கள் ஈமான் கொண்டவர்களை மிகவும் துன்புறுத்துவதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள். எதிரிகளை கைது செய்தார்கள். மேலும் உண்மையையும் பொய்யையும் உணர்த்தி கொடுத்தார்கள். மக்களை திருத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்பியாவில் 85-86 போன்ற ஆயத்துக்களில் இஸ்மாயிலையும் இத்ரீஸையும் துல்கிஃப்லையும் நினைவு கூறுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை நம்முடைய ரஹ்மத்தினுள் நாம் புகுத்தினோம், நிச்சயமாக அவர்கள் நல்லவர்களில் உள்ளவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மிஹ்ராஜ் பயணத்தின் பொழுது 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் இரவில் 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த பதவியில் பார்த்ததாக கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். இத்ரீஸ் நபி அவர்கள் அதிகமான அமல் செய்பவர்களாக இருந்தார்கள். மேலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்தில் இருந்தார்கள், உயர்ந்த பதவியிலும் இருந்தார்கள். அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் மக்களுக்கு வாழும் முறைகள் கற்றுத்தந்தார்கள், எழுத படிக்க கற்றுத்தந்தார்கள், ஆடைகளை தேய்க்க கற்றுத்தந்தார்கள், கியாமத் நாள் வரை வரும் மக்கள் எவ்வாறு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள், பொறாமைப்படக்கூடாது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். மேலும் மக்கள் நிறைய பேர் நல்வழி பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை நல்லடிமை பொறுமையுடையவர் என்றும் கூறியிருக்கின்றான். அவர்களுடைய மனைவி ஆதினா, மகன் சாலிஹ் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரராக இருந்தார். ஆதம் நபிக்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து பிறந்தார்கள். மிஸ்ரி என்ற ஊரில் வந்து சுப்ஹானல்லாஹ் என்று கூறி அங்கு வாழ்ந்தார்கள். 30 சுஹுபுகள் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. துணிகள் நெய்பவர்களில் முதலாக அவர்கள்தான் இருந்தார்கள். பூமியில் வாழும் காலம் வரை மக்களுக்காக மிகவும் பாடுபட்டு அவர்கள் இறைவழியில் வருவதற்கு மிகவும் பாடுபட்டு வந்தார்கள். குறைவான மக்களை பயனடைந்தார்கள். மனித உருவில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க அவர்கள் இல்லத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவரிடம் பேசிக்கொண்டு இருந்த பொழுது அவருக்கு இத்ரீஸ் நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது மனிதர் அல்ல, மலக்கு என்று. அப்போது அந்த மலக்கிடம் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், திடீரென எனக்கு இதுபோல ஒரு ஆசை பிறந்தது. அவ்வாசை என்னவென்றால், மரணம் எய்தி இறுதி தீர்ப்பு நாளிற்கு பிறகு சொர்க்கம் செல்வதை விட உயிரோடு இருக்கும் இந்த நிலையிலேயே சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன். இத்ரீஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் தம்மை மௌத்தாக்கும்படி வேண்ட, அல்லாஹ், நீர் எதற்காக என்னிடத்தில் மௌத்தை வேண்டுகிறாய்? அது தேவையற்ற ஒன்றல்லவா என்றான். அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மௌத்தான பிறகு என்னை மீண்டும் ஹயாத்தாக்கிவிடு, நான் மௌத்தின் வேதனையை உணர்ந்தபடியால் அதிக நேரம் உன்னை வணங்குவேன் என்றாராம். அவ்வாறு அல்லாஹும் மௌத்தாக்கி பின்பு ஹயாத்தாக்கினான். பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தை பார்க்க விரும்புவதாக அல்லாஹ்விடம் கூற, அல்லாஹ்வோ அதனை பார்க்க உனக்கு என்ன ஆசை என்று கேள்வி எழுப்ப, அதன் அதாபுகளை பார்த்து உணர்ந்துதான் நித்திரை இல்லாமல் அமல் செய்கின்றேன் என்று கூற, அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு அவரை நரக வாயில் விளிம்பிற்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார்கள். அவர் அங்கே நரகத்தின் அமளிகளையும் விலங்குகளையும் மதாபுகளையும் நெருப்புகளையும் பாம்புகளையும் தேள்களையும் பார்த்தார். பிறகு அவர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நித்திரையின்றி அமல் செய்து வந்தார்.
பிறகு ஒரு நாள் தன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும்படி ஏவினார். ஏன் என்று கேட்டதற்கு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தியுள்ள சொர்க்கத்தின் நியாமத்துக்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அல்லாஹும் மலக்கிற்கு ஆணையிட அவர் சொர்க்கம் நுழைந்தார். பிறகு சொர்க்க காவலாளி ரிஸ்வான் அவர்கள், சொர்க்கத்தின் நியாமத்தை நீர் ஆசைப்பட்டபடி பார்த்து ஆகிவிட்டது, எனவே இப்பொழுது சொர்க்கத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூற, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சொர்க்கத்தில் நுழைந்த யாரையும் அல்லாஹ் வெளியேற்ற மாட்டான் என்று கூறிவிட்டு மலக்குல் மௌத்தை பார்த்து, ஒரு தடவை தான் என் உயிரை கைப்பற்றி விட்டீர்கள், ஏற்கனவே ஒரு உயிரை நீர் கைப்பற்றி விட்டீர், இனி ஒரு தடவை நீ கைப்பற்ற முடியாது என்று கூறினார். மேலும் அல்லாஹ் கூறியுள்ளான், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அனுபவிக்க வேண்டும் என்று. அதன்படி நான் மௌத்தை அனுபவித்து விட்டேன். மேலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், உங்களில் இன்றும் ஒருவரும் இல்லை நரகத்திற்கு வந்தே தவிர என்று. அதன்படி நான் நரகத்திற்கும் வந்து நரக அதாபுகளை எல்லாம் பார்த்தேன். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கம் புகுந்தவர்கள் சொர்க்கத்தில் நின்றும் புறப்பட மாட்டார்கள் என்று. இவ்வாறாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உடனே அல்லாஹ் மலக்கிடம், என்னுடைய அடியான் இத்ரீஸை உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைச் செய்வீராக என்றார். அதன்படி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்தில் உயர்ந்த பதவியில் அல்லாஹு தாலாவினுடைய உத்தரவு கொண்டு அங்கேயே இருந்தார். இத்ரீஸ் நபி வாழ்ந்தது உண்மை. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தகுதியை தந்து வணங்கியதும் உண்மை. 4வது வானத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் உண்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் பல நபிமார்களை இருக்கின்றார்கள். சீத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாதாவாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இதுவரை நாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நூஹ் நபி பற்றி அடுத்த ஹதீஸில் தெரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை இத்ரீஸ் நபி அவர்களை பற்றி பார்த்தோம். மேலும் நம்ம சேனலில் எல்லா நபிமார்களை பற்றியும் பயான் இருக்கிறது மற்றும் பல தலைப்புகளிலும் பயான் இருக்கின்றன. அனைத்து பயான்களையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். தங்களது மேலான கருத்துக்களை கூறுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.